கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளின் வல்லமை நம்மை நடத்தும்படியாக ஜெபம் பண்ணும். இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற காரியமானது the Holy Spirit will strengthen the new nature. The Holy Spirit will strengthen the new nature. பரிசுத்த ஆவியானவர் தமது புதிய சுபாவத்தினாலே பலப்படுத்துகிறார். புது சுபாவம் அவருடைய நியூ நேச்சர். ஆமென். எல்லாருக்குமே இந்த இது பார்ட் இன்றைக்கி 2வது பகுதி. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இது நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாக ஆய்ப்பல். ஒரு இன்வார்ட் மேன், உள்ளான மனுஷனில் தேவ வல்லமை ஒரு மனுஷனை நிரப்பும்போது தான். அதுக்கு சாலிட் எக்ஸாம்பிள் ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் தேவன் ஆதியாமம் 2:7 நாசியில் ஆதாமுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றுகிறார். இட்ஸ் த லிவிங் சோல். ஜீவாத்மா ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். ஜீவ சுவாசம் என்று சொல்லும்போது இட்ஸ் எ ஸ்பிரிட். எ ஸ்பிரிட் இட்ஸ் த பிரீத். இட்ஸ் த பிரீத். அது நேராக எங்கே ஊதுகிறார்? அவனுடைய இன்வார்ட் உள்ளான ஜீவியத்தில். உள்ளான ஜீவியம்ங்கிறது மறைந்து இருக்கிற ஜீவியம். அது பிசாசுக்கெல்லாம் தெரியாது. அந்தரங்கத்தில் இருக்கிறது. ஆமென். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அறை வீடுங்கிறது உள்ளான ஜீவியம். உள்ளான ஜீவியத்தை சரி செய்து, உள்ளான ஜீவியத்தை கர்த்தருக்கு திறந்து, ஆவியை திறந்து, ஆத்துமத்தை நல்லா சுத்திகரித்து, உள்ளான ஜீவியத்தில் இருந்து நீ நல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தெல்லாம் ஊற்றி நீ ஜெபிக்கும்போது கர்த்தர் ஆமென் நமக்கு அது என்ன செய்கிறாராம்? மறைவிடங்களை பார்க்கிற கர்த்தர். நீ கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இங்கே ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா. அந்தரங்கம்னா நம்முடைய இன்னொரு பகுதி, இன்வார்ட். அதான் உள்ளான பகுதி. அதைத்தான் ஆதாமுக்கு அவர் செய்து அவனை லிவிங் சோலாக மாற்றினார். எஸ். அப்போ அந்த உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும். உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படும் போது தான் நம்ம அவுட்வேர்டில் நம்ம நேச்சர் மாறும். இன்றைக்கி நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஆவிக்குரிய ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நேச்சர் மாறி இருக்கானா? இல்லை. நேச்சர்னா சுவாபம். ஆமென். எஸ். பரிசுத்த ஆவியானவர் தமது புதிய சுபாவத்தினாலே பலப்படுத்துவார். The Holy Spirit will strengthen the new nature. அது அவருடைய ஆவியில் தான் அது பலப்படுத்துவார். உள்ளான மனுஷனில் தான் அதை பலப்படுத்துவார். நம்முடைய உள்ளான மனுஷன் பர்ஃபெக்டாக இருந்தால் அவுட்வேர்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ளான மனுஷன் பலவீனமாக இருப்பான்னா, இப்படி தடுமாறிட்டு இருப்பான்னா, ஜபக்குறைவு, பரிசுத்த குறைச்சல் இதெல்லாம் வருகிறது உங்கள் உள்ளான மனுஷனில் தான். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வஸ்திரத்தையும் உங்கள் சரீரத்தையும் பரிசுத்தம் பண்ணுறதா? உங்கள் ஜீவியத்தை பரிசுத்தம் பண்ணும். உள்ளான ஜீவியம், அந்தரங்க ஜீவியம், அதை பரிசுத்தம் பண்ணி கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கும்போது கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்க மாட்டார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். இருதயம் என்று சொல்லும்போது அது நம்முடைய ஆவியை குறிக்கிறது. சரி, இன்றைய சபை வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுகிற மேலான கிருபை இதுதான். நம்ம சபை வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகிற மேலான கிருபை, இந்த கிருபையின் ஆவி நம்முடைய ஜீவியத்தில் நம்மை பலப்படுத்தி, உள்ளான ஜீவியத்தில் எபேசியர் 3:16 நீங்கள் படித்தது போல் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாக பலப்படும். அப்போ இந்த வல்லமை உள்ளான மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பகுதியிலே தான் தேவன் வாசம் பண்ணவும் கிரியை செய்யவும் முடியும். இதை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அவருடைய ஆவிக்குரிய பகுதி, மறைக்கப்பட்ட பகுதி, உள்ளான பகுதி, அதில் தான் தேவன் கிரியை செய்ய முடியும். அதில் தான் வாசம் பண்ணவும் முடியும், கிரியை செய்யவும் முடியும். ஆமென். நம்ம வெளி தோற்றத்தை வச்சு, வெளி ஜபத்தை வச்சுலாம் அவர் நம்மக்கிட்ட வாசம் செய்வார்னு நினச்சா அது ஃபெயில். நோ, அப்படி அல்ல. நம்முடைய உள்ளான ஜீவியத்தை பார்த்து தான் நமக்குள்ளே வாசம் செய்வார், கிரியை செய்வார்.
வாசம் செய்கிறது மாத்திரமல்ல, கிரியை செய்வார். அப்படி வாசம் பண்ணும்போது முதலாவது நம்முடைய பாவ மனிதன் முதலாவது அவன் ஒளிந்து போகிறதாக கடந்த வாரத்தில் பார்த்தோம். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சரி, இப்போ நம்ம கிறிஸ்துவை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது அது உள்ளான மனுஷன் உயிரடைகிறது. நமது உள்ளான மனுஷன் உயிரடையும் பொழுது நம்பர் 1 என்னன்னா, நமக்குன்னு ஆயத்தம் பண்ணினதே இது பார்க்கிறது. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ரெவலேஷனே என்னென்னா, தேவன் நமக்கு, நான் தான் சொன்னேன், தேவன் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே ஒரு 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 டேஸ் ஒரு டேயோட ஏர்லி மார்னிங்கில் ரெவலேஷன் கொடுக்கணும். ரெவலேஷன் என்னது? வெளிப்பாடு கொடுக்கும். எப்படியாவது அந்த வெளிப்பாடை பெறணும். உங்கள் உள்ளத்தில் அது தோன்றும். இன்றைக்கி இந்த காரியத்தை செய்யணும், இன்றைக்கி உட்காந்து கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் பைபிளை தியானிக்கணும், இன்றைக்கி அது காலையில் எழுந்துச்ச உடனே நீங்கள் ஜபத்து முடிச்சுட்டு உடனே அது வரும். இல்லை ஜப வேளையிலே வரும், ஜபத்து நேரத்துலேயே அது வரும். இந்த நேச்சர் அப்போவே உங்களுக்குள்ளே மாற ஆரம்பிக்கும். அது நல்லா பார்த்தா தெரியும். சும்மா பேருக்கு போய் ஜெபம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு பண்ணேன்னா அது பேருக்கு தான் இருக்கும். அதில் எந்த விதமான பலனும் இருக்காது. அவங்க ஜெபிக்கிறதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும், அது வேணாம். ஆனால் ஸ்பிரிச்சுவலில் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் கிடைக்காது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் வேணும்னா முதல்ல வேதம் சொல்லுகிறது, த இன்னர் மேன் கேன் see, பார்க்க முடியும். யாரை பார்க்க முடியும்? உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை, அந்த நாளில் உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கார் கர்த்தர், அதை பார்க்க முடியும். இன்றைக்கி உட்காந்து பைபிளை தியானம் பண்ணுவேன், இன்றைக்கி உட்காந்து வேதத்தை தியானிப்பேன், இன்றைக்கி உட்காந்து அவரோடு கூட ஆவி ஆராய்ச்சி செய்து, வசனத்தை ஆராய்ச்சி ஆவி ஆராய்ச்சி செய்ய 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 அவர் இடைப்பட்டு என்னை ஆவியோடு இணைந்து என்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவார். சொல்கிறார்ல சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உன்மேல் என் கண்ணை ஆலோசனை சொல்லுவேன். பார்த்தீங்களா? ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் தி அண்ட் டீச் தி இன் த வே விச் thou shall go. ஐ வில் கைட் தி வித் மைன் ஐ. பார்த்தீங்களா? மைன் ஐ அப்படின்னா என்னது? கர்த்தருடைய கண்கள், த ஐஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய கண்கள். நல்லதுங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கும். யாருக்கு கிருபையை கொடுக்கலாம், யாருக்கு வல்லமையை வெளிப்படுத்தலாம், யாரை எடுத்து பயன்படுத்தலாம், எந்த ஆத்மா நம்மளை உண்மையிலே தேடுது, எந்த ஆத்மா உள்ளான மனுஷனை கத்த திறக்கணும்னு தேடுது. ஆமென். ஸோ அப்போ வேதம் சொல்வது போல் த இன்னர் மேன் கேன் see, அதாவது நம்முடைய உள்ளான மனிதனுக்குரிய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஐன்னு சொல்கிறோம். நம்ம வெளித்தோட்டத்து ஐ இல்லை, உள்ளான மனுஷனுக்கு ஒரு கண் இருக்குது. புரியுதா? நான் அதைத்தான் சொல்கிறேன்ல, அதுதான் மறைவானவைகளை பார்க்கும், அந்தரங்கத்தில் இருக்கிறதை பார்க்கும். ஆமாம், நீங்கள் அது எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? எஸ், அந்த அனுபவம் உங்கள் டெய்லி உங்கள் லைஃபோடு இணைஞ்சது, டெய்லி உங்கள் லைஃபோடு இணைஞ்சது. பார்க்க முடியும். அப்படி பார்த்து முடித்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வரும். எஸ், நான் கண்டது சரியே. நீங்கள் சொன்ன உடனே கர்த்தர் சொல்வார், தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன். எஸ், தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன். உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஹாப்பினஸ், ஒரு ஜாய். ஆமென். இது மரியாளுக்கு நடந்தது. மரியாளுடைய கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா நடந்தது. எப்படி ஆகும்? கணவனே அறியேனே, நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாம், அந்த கான்வர்சேஷன் நல்லா பாருங்கள். பரிசுத்த ஆவி உண்மையிலே வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும், உனக்குள் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. எஸ், ஆமென். உனக்குள் பிறக்கும் பரிசுத்தம். உள்ளான மனுஷனில் இந்த ப்ராசஸ் இருக்கும்போது தான் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது சங்கீதம் 119:18 உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும்.
இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு. அப்படி நீங்கள் உட்கார்ந்து காலையில் ஜெபம் பண்ணிட்டு பைபிளை உட்காருங்க, பைபிளை தியானம் பண்ணுங்க. இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும். அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் 100 முறை 200 முறை படிச்சிருப்பீங்க, 100 முறை 200 முறை பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே நீங்கள் கேட்டு உங்கள் கண்களை திறந்து அந்த வசனத்தை காமிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதில் இருக்கிற சீக்ரெட் எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு. இந்த வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் பார்க்கணும். இந்த வேதத்தில் இருக்கிற சத்திய வார்த்தையில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும். ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, அது என்ன அதிசயம்? நம்ம எல்லாம் வெளிப்புறகரமான அதிசயத்தை தான் பார்க்க விரும்புகிறோம். வியாதி சுகமாகணும், அப்புறம் என்ன கடன் மாறணும், அது மாறணும், இது மாறணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அது எல்லாம் கர்த்தருடைய டியூட்டி, அதெல்லாம் கர்த்தர் செய்வார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் கூட கொடுப்பார். முதல்ல இந்த ஸ்பிரிச்சுவல் ஐ கர்த்தர்ட்ட அந்த ஐயில் நீ தேடு, அந்த ஐயை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. அந்த ஐயில் நீ இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். அப்போது முதலாவது என்ன சொன்னேன்? த இன்னர் மேன் கேன் see. உள்ளான மனிதனால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், பார்க்க முடியும். ஆயத்தம் பண்ணினதை பார்க்க முடியும். அடுத்தது காது கேட்க முடியும். அது மெல்லிய சத்தம் சில பேர் காதில் கேட்கும். அது எத்தனை பேருக்கு இருக்குது? மெல்லிய சத்தம், மெல்லிய சில் வாய்ஸ் உங்கள் ஆவியில் கேட்கும். சத்தம் மெதுவாக கேட்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குங்க? சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும். அது ஒரு ஸ்பீக்கர் சத்தம் மாதிரி அப்படியெல்லாம் கேட்காது. அப்படி ஸ்மால் ஆடியபிள் வாய்ஸ், ஸ்டில் வாய்ஸ், ஸ்மால் வாய்ஸ், சின்னதாக கேட்கும். அது அப்படியே உங்கள் ஆவியில் போய் உங்களை அப்படியே ஆப்ரேட் பண்ணிடும். அப்படியே உங்களை அமைதியாக்கிடும், குவைட்டாக்கிடும். இந்த சத்தத்தை கேட்டுட்டு நீங்கள் அங்கே இங்கெல்லாம் அப்படியே ஓடிட்டு இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த சத்தத்தை கேட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ரோபோ மாதிரி நேராக போயிடுவீங்க ரூமுக்குள்ளே. ஆமாம். அந்த சத்தத்தை எஸ், இது உண்மை. அந்த சத்தம் அந்த கண் காணும், காது கேட்கும். காது கேட்ட உடனே நீங்கள் அட்டென்ஷனில் வந்துடுங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். மூணாவதாக ஒரு காரியம் இருக்கிறது. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அது டேஸ்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது the inner man can see. ரெண்டாவது என்னது? hear, கேட்கும். ஆமென். கேட்கிறதுக்கு காதுள்ளவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். சபைக்கு சொல்கிறத எல்லாராலையும் கேட்க முடியுதா? எல்லாருக்கும் அந்த ரகசியம் தெரியுதா? சொல்கிறாங்கல்ல, எனக்குன்னே பேசியிருக்கார். எல்லாருக்கும் தானே வந்துச்சு. அது என்ன எனக்குன்னு பேசினார்? அதில் இருக்கிற சீக்கிரட் என்ன? எல்லாருக்கும் வந்துச்சு. த வேர்ட்ஸ் காமன். வேத வாக்கியங்கள் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது, காமன். தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க, நான் மாறணும்னு நினச்சி கேட்குறேன், எனக்குள்ள மாற்றம் வரணும்னு நினச்சி கேட்குறேன். என் கண் என் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளோடு நான் கேட்குறேன். என் இருதயத்தை திறங்க ஆண்டவரே நான் கேட்குறேன். அப்போ இந்த வேர்ட் எஸ்பெஷலி ஃபார் யூ. ஆமென். ஆமென். அதுதான் உனக்குன்னு பேசப்பட்ட வார்த்தை, ஸ்போக்கன். உனக்குன்னு பேசப்பட்ட வார்த்தை. சொல்கிறாங்கல்ல, எனக்குன்னே கர்த்தர் பேசினார், தெளிவாக பேசினார். நான் பார்த்துருக்குறேன். இப்போ தான் அது கொஞ்சம் நாளாக இல்லை, இதெல்லாம் அடிக்கடி இருக்கும். ஜனங்கள் பிரசங்கம் பண்ணும்போதே ஜனங்கள் கண்ணில் கண்ணீர் வரும். ஆமாம், நான் பார்த்துருக்குறேன். ஜனங்கள் கண்ணில் கண்ணீர் வரும். ஆமென். வார்த்தை அவங்கள என்ன செய்யுது? அவங்க இருதயத்தை திறக்குது. அவங்க கண்கள், ஆவிக்குரிய கண்களை திறக்குது. ஆமென். அங்கே இங்கே எதுக்கும் உங்களுடைய காரியங்கள் டைவர்ட் ஆகாது.
உன் பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10000 விழுந்தாலும் எதுவுமே உங்களை டச் பண்ணாது. ஆமென். உன் கண்களெல்லாம் அதிலே இருக்கும். அப்போ வேதம் சொல்லுவது போல அடுத்தது என்னது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பி. இது அடுத்த ஸ்டேஜ். பார்த்தாச்சு, கேட்டாச்சு, அதோட விட்டுருவோம். அப்புறம் என்ன? டேஸ்ட். ஆமென். ஹவ் ரியல் மை ஜீசஸ். புரியுதா? எவ்வளவு உண்மை உள்ளவர் இயேசு. ஹவ் ரியல். ஆமென். இந்த பாடுகளில், இந்த போராட்டத்தில் அவர் எனக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர். நான் எவ்வளவு இன்னும் அவரை கனப்படுத்தி இன்னும் அநேகர்களுக்கு நான் பிரஸ்தாபப்படுத்தணும். வேதத்தில் எந்த மனுஷன் அதிகமாக கர்த்தரை டேஸ்ட் பண்ணான்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எந்த மனுஷன் அதிகமாக கர்த்தரை டேஸ்ட் பண்ணான்? யோபு. the great Job. ஆமென். அவனை மாதிரி வேதத்தில் யாரும் டேஸ்ட் பண்ணல. கர்த்தர் கொடுத்தார், அதையும் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் எடுத்தார், அதையும் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐ பிரைஸ். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இதைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இதைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இதைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. இதான் டேஸ்ட். இதான் டேஸ்ட். ஆமென். ஒரு சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடக்காடு. எவ்வளோ பாடுக்கு மத்தியிலையும் இது உங்கள் உள்ளான ஆவிக்கும் கர்த்தருக்கும் நடக்கிற காரியம். உங்கள் உள்ளான ஜீவியத்துக்கும் இட்ஸ் த ரியல். இதான் ரியல். இதைத்தான் பார்த்து கர்த்தர் உங்களுக்கு மார்க் போடுவார். வெல் டன். ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்த்து தான் கர்த்தர் உங்களை ஒரு லிஸ்ட்டில் வைப்பார். ஆமென். அவருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தர் உங்களை கண்டுக்கலைன்னா கூட சரி. நான் ஒரு இது கூட சொல்லியிருக்கேன். ஒரு 3 சகோதரிகள் ஒரு ஊழியக்காருக்கு கர்த்தர் காமிச்சாராம் விஷனில். அது 3 பேர் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் வர்றார். கர்த்தர் இறங்கி வர்றார். அவங்க மத்தியில் அப்படியே வர்றார். முதல் சகோதரி கர்த்தரை பார்த்து நல்லா சிரிக்கிறாங்க. கர்த்தரும் நல்லா சிரிக்கிறாரு. 2வது சகோதரி லேசாக ஸ்மைல் பண்ணுறாங்க. கர்த்தரும் ஸ்மைல் பண்ணுறாரு. 3வது சகோதரி கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. அவளோ கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டு எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறா. கர்த்தர் அவளை பார்க்கவே இல்லை, அப்படியே போயிடுறாரு. அந்த பாஸ்டருக்கு இதை பார்த்துட்டு, என்ன ஆண்டவரே, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். முதல்ல உள்ள பார்த்து நல்லா சிரிச்சிங்க, 2வது உள்ள சகோதரியை பார்த்து கொஞ்சமாவது சிரிச்சிங்க, அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 3வது சகோதரியை நீங்கள் கண்டுக்கவே இல்லையே, அவளை என்னன்னு கூட கேட்கலையே, இடத்து கூட பார்க்கலையே, அவள் பக்கமே பார்க்கவே இல்லையே நீங்கள். கர்த்தர் சொன்னார், மகனே, என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிற அவள். நான் கண்டுக்கிட்டாலும் சரி, கண்டுக்காமல் போனாலும் சரி, என்னை நல்லா ருசித்த மக அவள். ஆமென். அவளுக்கு தெரியும் நான் அவளை எவ்வளவா நேசிக்கிறேன் என்று. ஆமென். நான் கண்டுக்காமல் போனாலும் என் அன்பை விட்டு விலகவே மாட்டேன். ஆமென்.
உபத்திரவமோ, வியாகுலமோ, வருத்தமோ, சஞ்சலமோ எது நம்மளை பிரிக்க முடியும்? எஸ், அதுதான் டேஸ்ட். 10ஆம் வசனம், சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க, பல வருஷம் ஆனாலும் சரி காத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எந்த இடத்திலும் கர்த்தரை வெட்கப்படுத்த விட மாட்டார். எந்த இடத்திலும் ஆமென். மற்றவங்களுக்கு எப்படியாவது கிடச்சிடும். சிங்கக்குட்டிகள் அது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கூட கிடக்கும். ஆனால் எனக்கு கர்த்தர் குறை வைக்க மாட்டார். எனக்கு கர்த்தர், அவங்களுக்கு யாரை கிடைக்குதோ கிடைக்கலையோ, என்னையே போஷிப்பார், என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம், 14ஆம் வசனம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? 14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஓகே, அப்போ 12ஆம் வசனத்தை மீண்டும் படிங்க. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அப்ப 1 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் 10 to 12 வரைக்கும் வாசி. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நல்ல நாட்கள் என்று சொல்லும்போது பரலோக நாட்கள், பரலோக ஜீவியம். ஆமென். அந்த பரலோக ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் எனக்குன்னு கொடுத்துருக்கிற குட் டேஸ், ஆமென், வருகிற நாட்களில் தேவன் பரலோகத்தில் எனக்கு வைத்திருக்கிற நாட்கள், அந்த நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? நம்ம எப்படி நம்ம என்ன பார்த்தோம்? the inner man can see. அதே போல் என்ன பார்த்தோம்? அந்த நம்முடைய காதுகள், ஆமென், ஹியர், அவைகள் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆமென். அதே மாதிரி தான் கர்த்தரும் அதே மாதிரி தான். உள்ளான மனுஷனில் நம்ம அந்த நேச்சர் மாறி பரலோகத்துக்கு போகணுங்கிற நல்ல நாட்களை விரும்பி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. ஆமென். எஸ். அப்போ வேதத்தில் நாம் பார்க்கிறது என்ன? சங்கீத புஸ்தகத்தில் பேதுரு இந்த காரியத்தை அவன் எதில் இருந்து அவன் எழுதுகிறான் அப்படின்னு பார்த்தா, இந்த சங்கீத தியானத்தில் தியானித்து தான் அவன் எழுதுவதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆமென். இந்த சங்கீதத்தில் இருக்கிற இந்த சங்கீதம் 34ஆம் சங்கீதம், ஆமென், 1-3 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சிறுமைப்பட்டவர்கள், ஆமென், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுக்கப்பட்டு நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு கூட வருகிற பிள்ளைகள், ஆமென். 3ஆம் வசனம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். பிரைஸ் காட். இது தேவனை பிரஸ்தாபப்படுத்துவது. என்னது? தேவனை பிரஸ்தாபப்படுத்துவது. கண் கண்டு காது கேட்டு நம்முடைய இருதயத்தில் தோன்றி தேவனை பிரஸ்தாபப்படுத்துவது. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எனி டைம். உள்ளான மனுஷனில் பலப்பட்டு அந்த நேச்சரில் இருக்கிற பிள்ளைகள், அந்த நேச்சருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், அந்த நேச்சரில் ஒரு சின்ன குறை வந்தாலும்
கதறி அழுது அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக மீண்டும் அந்த ஸ்தானத்தை உறுதிப்படுத்தி கொண்டு கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். 2ஆம் வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். உங்க ஆத்துமா மேன்மை பாராட்ட சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு உள்ளான அவயங்களில் வெளிப்புறகிற அவயங்களில் கூட சிறுமைப்பட்டு போயிருக்கும், வெக்கப்பட்டு போய் கலங்கி போய் ஐயோ இப்படி சேமாய் போச்சே, இப்படி அசிங்கமாக போச்சே, அவமானம் போச்சே அப்படின்னு கலங்கி இருக்கிற சில அவயங்கள் கூட என்ன செய்யும் தெரியுமா? கம்பீரமாக கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். 3ஆம் வசனம், என்னோடு கூட கர்த்தரை மகிமை. எல்லா அவயங்களும் கர்த்தர், அந்த உள்ளான மனுஷனுக்கு தான் சொல்றான் தாவீது. எல்லா அவயங்களும் என்னோடு கூட, எல்லா அவயங்களும், கண்ணு காது மூக்கு எல்லாம், எல்லா அவயங்களும் உதடு, எல்லா அவயங்களும் என்ன செய்யட்டும்? என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒருமித்து நம்ம அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இதை நீங்க 4ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பாத்தீங்களா? This is the experiences answer to prayer. அப்படிதான் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. இதுதான், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? சமயத்தில் அப்படி இருக்கும். என்னமோ செஞ்சிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம், ஏதோ பெரிய காரியத்தை பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அவ்வளோதான். இன்னைக்கு கூட எனக்கு இருந்தது. இன்னைக்கு கூட ஆமாம், சபையுடைய காரியங்களில் இன்னைக்கு இல்லை, நேற்று நைட்டே எனக்கு வந்துடுச்சு. நேற்று நைட்டே அது என்ன சொல்கிறதுனா ஒரு திகில். நீ வைக்கப்பட்டுருவ. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சிட்ருக்குறோம்? சபை ஒரு இடம் பர்ச்சேசிங்காக ஜெபிச்சிட்ருக்குறோம். அதில் சட்ட சிக்கல்கள் இருக்குது. இந்த சட்ட சிக்கல்கள்லேருந்து நீ எழும்ப முடியாது. ஆமாம், அங்கே ஒப்பீனியன் இங்கே ஒப்பீனியன், எந்த பக்கம் கேட்டு பார்த்தாச்சு, எல்லா இடத்துலையும் லாக்டு. ஆமென். துணிஞ்சு நீ செஞ்சிருவியா? துணிஞ்சு செய்யலாம். நீ செய்வியா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா பாட்டு பாடிடலாம். ஆமென். செய்யணும். நீ காலையில் வரைக்கும் எனக்கு அந்த ட்ரபிள் அப்படியே இருந்து, சரியாக ஒரு 10 மணி வழக்கமாக நான் உட்கார்ற இடத்துல உட்காந்து வேதத்தை தியானிச்சுட்டே இருந்தேன். எதை பற்றியும் கவலைப்படலை. ஆமென். ஒரு சகோதரன் கடந்த நாளில் ஒரு நம்பர் கொடுத்து, இந்த நம்பரில் பேசுங்க பாஸ்டர்னு சொன்னார். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இப்படி தான் சமயத்தில் பிசாசு அகிதோப்பேல் மாதிரி சில பேரை கொண்டு வந்து விடும். அகிதோப்பேல் ஆலோசனை கேட்டிருக்கீங்களா? ஆமாம், அது வேறு மாதிரி இருக்கும். அந்த ஆலோசனை உங்களை குழப்பி விட்டுரும், அவங்க இருக்கிறதையும் குழப்பி விட்டுரும். ஆனால் இந்த ஒரு ஆலோசனை வந்துச்சு எனக்கு. வந்த உடனே எந்த நபர் இது முடியாதுன்னு சொன்னாரோ அவர் வேறு யாரும் இல்லை, அவர் நம்ம ஆடிட்டர், நம்ம சர்ச்சுக்கு உள்ள ஆடிட்டர். ஐயோ அதை பற்றி பேசிடாதீங்க, அதை பற்றி பேசிடாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் சொன்னாரோ. ஒரு சின்ன காரியத்தில் அப்படி சொன்ன உடனே ஒரு ட்ரிக்கரை தட்டின மாதிரி அவருக்கு, சார் நானே சொல்லணும்னு நினச்சேன், எங்கள் சீனியர்கிட்ட கேட்டேன், பண்ணலான்றார். அம்மே கனவு வைத்துங்களேன். அவ்வளோ சந்தோஷம். உண்மையிலே நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆன்சர். இதான் ஆன்சர். இதான் நீங்கள் தேடிட்டு இருக்கிறதுக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் கிடைக்காத வரைக்கும் உங்கள் முகம்லாம் செத்து போயிடும், நடப்பன மாதிரி ஆயிடுவீங்க. புரியுதா? இது உங்கள் பர்சனல் வேலைக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது ஆழமான காரியம். உங்கள் பர்சனல் வேலைக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ உலகத்துக்கும் உங்களுக்கும் தான். நீங்கள் போகிற இடத்துலலாம் உலகம் ரொம்ப அருமையாக வழிய விடும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டவங்க காரணம்.
நீங்கள் கர்த்தருடைய காரியமா ஆவிக்குரிய காரியமா அதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். அதுக்கு தான் இது. அதுக்கு இந்த சந்தோஷம், இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுறது, இது எல்லாம் எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடு. நீ கேட்காததெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். நீ கேட்காததெல்லாம் கர்த்தர் தருவார். நீ எதெல்லாம் நீ இதெல்லாம் இது சரியாண்டவரே என்ன தாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட கொடுத்துருவார். சரி நான் வாங்கிக்கிறேன், கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீங்கள் விரும்பி போயிருப்பீங்க. முந்தி தூரமாக போவோம். அதெல்லாம் உங்ககிட்ட வரும். இதெல்லாம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு ஒரே ஒன்று தான், யாரையும் பார்க்கக்கூடாது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும். இதுதான் எரிகோவில் நடந்தது. 6 நாளும் சுற்று, 7ஆம் நாளும் சுற்று. ஒரு நாள் பார்ப்பேன், கிராக் விழுந்திருக்கா, எர்த்து கிராக் இருக்கா, அவுட்டர் கிராக் இருக்கா, ஷேக் ஆகுதா, ஃபுல் யார் மேலே தான்? கர்த்தர். அவர் மேலே தான். ஆமே. ஆயத்தம் பண்ணினதை கண்டிருக்கு, காது கேட்டிருக்கு, இருதயத்தில் தோன்றிருக்கு. சரியாக பாருங்க, கர்த்தர் சொன்னதுபடி 7ஆம் நாளில் உரத்த சத்தமாக மகிமைப்படுத்தினாங்க, எரிகோ விழுந்தது. அப்போ நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். 5, 6, 7 படி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவ்வளோதான். அதுதான் ஒரு செகண்டில் வரும், ஒரு செகண்டில் சேஞ்ச் ஆகும், ஒரு செகண்டில் உங்கள் ஃபேஸ் மாறும், ஒரு செகண்டில் உங்கள் இருதயம் களி கூறும், ஒரு செகண்டில் நீங்கள் ஒரு இதுக்கு போவீங்க. ஆமென். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. குறிப்பிட்ட காரியத்தில் உங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்ற காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி ஆடிட்டரே 4 வாட்டி 5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டார். அது தாராளமாக பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே திருப்பி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார். இது என்ன இது இவருக்கு வந்தது? மலைகளே உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் ஆட்டுக்கடாக்களை போல துள்றீங்க? ஆமென். புது பாயிண்ட்லாம் எடுத்து கொடுக்குறார், புது பாயிண்ட்லாம் எடுத்து கொடுக்குறார். அதாவது அவருக்கு அந்த பயத்தின் ஆவியில் அவர் அப்படியே கட்டப்பட்டு, ஐயோ நானே இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறேன், எதுலையா மாட்டிக்கிட்டு நான் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு கர்த்தர் கண்களை திறந்துட்டார். சோத்திரம். ஆமென். ஒருவேளை லா புக்கில் இருக்கிற கண்ணை திறந்திருப்பார். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலுன்னு நம்ம இங்கே ஜெபிக்கிறோம். அவருக்கு லால உள்ளதை கர்த்தர் சீனியர்கிட்ட போய் கேட்டு, என்னப்பா நீ அது சீஸாக செய்யலாம்பா, வைப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே இவருக்கு நான் செய்யலாமாமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அதுக்குரிய லைன் கிளியர். பாருங்கள், அதான் நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தருடைய செய்கையில் காரியங்களில் இது இப்படியா இருக்காது. ஏன்னா நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே 25 வருஷம் ஜெபம், எத்தனை வருஷம் ஜெபம்? என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. 25 வருஷம் ஜெபம். எஸ், உண்மை. 25 years, 25 வருஷம். ஆமென். இன்னொரு 50 வருஷம் ஆனாலும் சரி, ஓகே ஆண்டவரே, ஓகே. உண்மையிலே எனக்கு ஓகேன்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்துங்க.
உங்களால் தூக்க முடியாது, உங்களால் முடியாது, பாஸ்டரால் முடியும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மைதான். ஏன்னா அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது. ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் தான் விளையாட்டு காட்ட முடியும், தன்னை ஒழித்து வச்சு இல்லையா, ரொம்ப நேரம் விளையாட்டு காட்டினா அந்த பிள்ளை ஏங்கிறத பார்த்து தாய் ஓடி வந்துடுவாள். உண்மைதானா? சில பிள்ளைகளுக்கு மறைஞ்சு இருந்துட்டு பிள்ளைங்க கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சில தாய்மார்கள் இருந்து விளையாட்டுலாம் காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது கொஞ்சம் நேரம் தான் காட்ட முடியும். ரொம்ப நேரம் காட்டினா அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? சில தாய்மார்கள் அவங்களே அழுதுருவாங்க. இது அழுகிறத பார்த்துட்டு அதே மாதிரி தான் கர்த்தர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அடுத்த வசனம் என்னது? அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இதுதான், இதெல்லாம் உங்கள் இன்வார்டில் நடக்கிற சேஞ்சஸ். இதிலிருந்து வர்றது அப்படியே அவுட்வார்டில் வரும். முகம் எங்கே இருக்குது? அவுட்வார்டில் இருக்குது. அவுட்வார்டுக்கு கொண்டு வந்துடும். ஆமென். வெளியரங்கமாக நடப்புகிறோம். வெறும் உள்ளான ஜீவியத்திலே நடந்துட்டு இருந்தால் அதில் நோ யூஸ். அவுட்வார்டுக்கு வரணும். ஆமென். அவுட்வார்டுக்கு அது வரணும். ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது என்ன? 2 கொரிந்தியரில் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. இல்லை, இதை வாசித்துருங்க. 6ஆம் வசனத்தையும் வாசித்துருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இப்போ நீங்கள் 2 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் 16 18 வரைக்கும் படிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பரலோகத்துக்கு மாத்திரம் இல்லை இந்த வசனம் பொருந்துறது. இந்த பூமியில் நீங்கள் காணப்படாத காரியம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின் நிச்சயம் அதுதான். காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நிச்சயமாக உண்டு, நித்தியமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. பூமியில் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த ப்ராசஸில் கர்த்தர் என்ன செய்வார்னா, ஆமென், டேஸ்ட் the goodness of the God. ஆமென். மன்னிக்கவும், டேஸ்ட் த குட்னஸ் ஆஃப் காட். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை இதுக்கு பிறகு தான் நீங்கள் ருசிப்பீங்க. ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸில் உங்களை கர்த்தர் கொண்டு போவார். அடுத்த ஒரு ப்ராசஸ், புரியுதா உங்களுக்கு? ஒரு வேர்ஃபேர் முடிஞ்சிடும், அடுத்த வேர்ஃபேர் வரும். அதுலேயும் கர்த்தர் உங்களை நடத்துவார். இம்மட்டு நடத்தினவர் இனியும் நடத்துவார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆகும். எஸ், அவ்வளோதான். ப்ராக்டிஸிங். 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். And senses the nearness of God.
ஆமென். நியர்னஸ் ஆஃப் காட். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இதுதான் என்னன்னா, நீங்க 2 கொரிந்தியர் 4:16 படிச்சீங்களே, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சங்கீதம் 51:10 பார்த்தீங்களா? அதான் அது அது அப்படி அப்படி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல். என்னது? ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல். ரெனியூவல்னா என்னது? புதுப்பிக்கப்படும். இந்த ப்ராசஸ் புதுப்பிச்சுட்டே இருப்பார் கர்த்தர். ஒன்று வரும், ஒன்று போகும், இன்னொன்று கொண்டு பிசாசு போடும், இல்லை உலகம் போடும், இல்லை கர்த்தரே உங்கள் ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு போடுவார். ஏதோ ஒன்று வரும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்காக கர்த்தர் செய்வார். அந்த ரெனியூவல் வரும்போது என்ன நடக்கும்னா, சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவாரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கிரியேட் இன் மீ நியூ ஹார்ட். ஆமென். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். இனி நான் அப்படி ஒரு நாளும் பழச மாதிரி இருதயம் சோர்ந்து போயிடக்கூடாது, உடஞ்சி போயிடக்கூடாது, அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, அதை நினச்சி நான் கலங்கிட்டு இருக்கக்கூடாது. கிரியேட் இன் மீ நியூ ஹார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள்ள என்ன செய்யும்? கிரியேட் இன் மீ a clean heart, O God, and renew right spirit within me. And renew right spirit within me. எனக்குள்ள எதை? நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில். இப்படி அடிக்கடி நான் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏசாயா 40:31. இதெல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் ரெனியூவலில் வரும். குறித்து வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ரோமர் 12:2 பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த கர்த்தருக்கு காத்திருந்து செட்டைகளை போல் அடித்து உள்ளான இருதயம் வல்லமையாக பலப்படுறதுக்காக ரெனியூவல் ப்ரேயர்லாம் பண்ணி நீங்கள் இருக்கும்போது இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தரிக்கவே மாட்டீங்க. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையோ பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக. பார்த்தீங்களா? உங்க ஆவி புதிதாகிட்டே இருக்கும். ரெனியூ பண்ண உங்க நேச்சர், காட்ஸ் நேச்சர் புரியுதா? ஜெபமும் எப்படி கேட்டிருக்கீங்க அது அப்படியே செய்வார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியும். நீ ஞானமாக ஜெபிப்பீங்க. எனக்குள்ள நிலைவரமான ஆவி இல்லாதனால தான் இப்படி நிலைவரம் இல்லாமல் போயிட்டான். இப்போ நிலைவரமான ஆவியை கொடுப்போம். புரியுதா? அப்போ அவன் செய்வான்னு சொல்கிறான், கொடுத்து பார்ப்போம். கர்த்தர் கொடுத்து பார்ப்பார். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுத்து பார்ப்பார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், கொடுத்து பார்ப்போம். புரியுதா? ஏன் நிறைய பேருக்கு கொடுக்க முடியலை? ஞானத்தை கொள்ளும்படிக்கு மூடன் கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. ஞானமாக செய்கிறதுக்கு மனசு இல்லை அவனுக்கு. அவன் கையில் போய் நம்ம இந்த கிருபை அபிஷேகத்தை கொடுத்து என்னத்துக்கு? கொடுக்க மாட்டார். நீங்கள் கேட்கணும். கேட்குறத பார்ப்பார். என்ன ரைட் ஸ்பிரிட்டில் கேட்குறீங்க, கரெக்டாக கர்த்தர் பார்ப்பார். கொலோசியர் 3:10, தீத்து 3:5 வாசிங்க. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை கேட்க தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல். நம்ம சிருஷ்டித்தவர் யார்? பிதா. நான் அதில் சொன்னது போல நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. தட் கிரியேஷன் என்ன ஆனது? ஃபெயில். ஆடாமால ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயல். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம ரோமர் 8 இருக்குல்ல, நம்ம குமாரனுடைய சாயல். அப்போது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம சிருஷ்டித்தவர் யார்? இயேசு. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்து நமக்காக
இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி நமக்குள்ள வாசமாக மாறி நம்ம அவரை போல மாற்றி நம்மை தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து இப்போ ப்ரெசண்டில் நீங்கள் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் புதிய மனுஷனை தான் தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை செக் பண்ணிக்கணும், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நம்மை ரட்சியாமல் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கடைசியாக ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 4:16 படிச்சீங்க, 18 படிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ this is the spiritual vision. முதல்ல என்ன பார்த்தோம்? spiritual renewal. இந்த renewal வந்த பிறகு தான் விஷன் வரும். ஆயத்தம் பண்ணினதை கண்காண் பார்த்தோம்ல, ஐ கேன் see, hear, taste. இதெல்லாம் எப்போ வரும்னா, எந்த ப்ராசஸில் வரும்னா, நான் உங்களுக்கு அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டேன். எப்போ வரும்னா விஷன் இந்த வசனத்தின்படி தான். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இன்னைக்கு எலிசா இடத்துல நமக்கு யார் இருக்கா? ஹோலி ஸ்பிரிட் இருக்காரா இல்லையா? சொல்லுங்க, இருக்காரா இல்லையா? வாக்கு கடங்க பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறதுக்கு இருக்காரா இல்லையா? அவனும் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறான். கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்துடலாம். ஏன்னா இவன் முதல்ல பார்த்துட்டு பயந்து போய் நடுங்கி போய் கிடக்கிறான். ஐயையோ, இந்த ப்ராசஸ் இப்படியா, இதில் தேர முடியாது, இதில் ஒன்றும் பண்ண முடியாது, இதில் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டுல இருக்குது. இப்போ சூழ்நிலைகளை பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரில போயிட்டுருக்குது. அவன் என்னத்தை பார்த்தான்? எதிரி இராணுவத்தை பார்த்தான். அதான் அவனுக்கு தெரியுது. நான் சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த சாட்சி தான். ஆமாம், அதை தான் பிசாசு காட்டுங்க. பார்த்துக்க, இதுதான் உனக்கு. பேசாமல் வாபஸ் வாங்கிட்டு பேசாமல் உட்காரு. ஆமாம், தேவனுடைய மனுஷன் வர்றான். என்னப்பா நடுங்கி போயிருக்கிற? இல்லை, அங்கே பாருங்கள், எங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், எதிரி. அப்படியா? ஆண்டவரே இவன் கண்களை தரான். நீ அதுக்கு அப்பால பார். எதுக்கு அப்பால பார்? மாம்ச கண்களில் பார்க்குறல்ல, அதுக்கு அப்பால பார். ஆவிக்குரிய கண்களை திறந்தார் ஆண்டவர். அவன் ஆவிக்குரிய கண்களை திறந்த உடனே, அவன் கண்களை திறந்த உடனே, ஆவிக்குரிய கண்கள்னு கூட சொல்லக்கூடாது, அவன் கண்கள் தான். அவன் கண்கள் காண்றது தான். ஆமென். புரியுதா? ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் என்னது? நமக்கோ தேவன் அவைகளே நமது ஆவியிலே, தமது ஆவியிலே. ஆமென். எலிசா மூலமாக அதை அவனுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது என்னது? அது இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை, ஆமென், மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சோத்ரம். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். 17 கரெக்டு தான் போட்ட 17. ஆமென். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசா prayed and said, Lord, I pray thee, open his eyes that he may see. And the Lord opened the eyes of the young man, and he saw.
And behold, the mountain was full of horses and chariots of fire round about Elisha. Man, hallelujah, amen. Round about Elisha. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும். ஆமென். அந்நிய அக்கினி தொட முடியுமா? அந்நிய கிரியா உன்கிட்ட வர முடியுமா? முழந்தால் படி. This is the Holy Spirit nature. Amen. This is the nature of Holy Spirit. Hallelujah. 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 Amen. The Holy Spirit will strengthen the new nature. New nature. New nature. தகப்பனே, இந்த நாளில் தாகத்தோடு விசேஷமாக இந்த பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே இவைகளுக்குள்ளாக இன்னும் பலப்பட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நீர் ஆயத்தம் பண்ணினதை கண்டு காது கேட்டு இருதயத்தில் தோன்றி உமக்காக வைராக்கியமாக எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அவர்களுக்குரிய ஸ்தானத்தில் உயிர்ப்பிக்க செபிக்கிறேன். கண்களை திறக்க செபிக்கிறேன். காதுகளை கேட்க வைக்க செபிக்கிறேன். இருதயத்தை ஆமென் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல திறக்க செபிக்கிறேன். சமாதானத்தோடு பிள்ளைகளை அனுப்பும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிட